அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு தற்போது மருத்துவ பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இணைப்பில். உங்கள் விவரம் சுப்பிரமணியன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மீது திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக்கரணை போலீசார் அவரை கைது செய்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தி வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 120 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அவருடைய சொகுசு ஜீப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3 நாட்களில் அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் பல இடங்களில் அவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணை என்பது இன்னும் முடியவில்லை. 3 நாட்கள் காவல் மட்டுமே நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.